அரசாங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. ஒரு சில முக்கியமான செய்திகளை குறித்து பார்ப்போம். 60 ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில் இருந்தோம், அதை நாங்கள் இப்போ முடிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு ஐஎன்மியோட தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் பத்திரிகையாளர்லாம் கூட்டி அறிவிச்சிருக்காரு. எதற்காக இந்த பிளவு? அதாவது யார் போனாலும் சரி நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் திமுகவோட தான் இருப்போம் அப்படின்னு ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் பேசியிருந்தார். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் தான் சொல்லியிருந்தாரு, இஸ்லாமியர்களுக்கு 5 கடமை இருக்குது, 6வதா ஒரு கடமை ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை வெல்ல வைக்கிறது 6வது கடமை அப்படின்னு அவர் பேசியிருந்தார். ஆனால் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் அப்பெல்லாம் பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. யூடியூப்பில் தேடி பார்த்தாவே கிடைக்கும். அப்படி திமுகவோடையே அவர் சொல்கிறார், 65 ஆண்டாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் தொடர்ந்து பயணிச்சுட்டு வரோம். நடுவில் ஒரு முறை அவர் ரெட்டலையில் நின்னார். தொடர்ந்து நாங்கள் திமுகவோட பயணிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ இங்கே தாவேக்கால பெரும்பான்மை கிடைக்கல, எல்லா கட்சியும் அங்கிட்டு போகும்போது என்ன சொன்னார்னா, கடைசி வரைக்கும் நாங்கள் திமுகவோட தான் இருப்போம், நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னாரு. அதற்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அதற்காக நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னாரு. அப்படியே ஒரு படி மேலே போயிட்டு அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க. அமைச்சரவையில் இடம் கொடுக்கும்போது அவர் காதர் மொய்தீன் ஐயா சொல்கிறாரு, நான் காணாத கனவை நீங்கள் நனவாக்கிட்டீங்க அப்படின்னு அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை பார்த்து சொன்னார். உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இது ஃபுல்ஃபில் ஆனிச்சு அப்படின்னு சிஎம் பெரிய மனுஷன் தான் சொல்லி மாற்றி சொல்லி 2 பேரும் கொஞ்சிக்கிட்டாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஃபுல்ஃபில் ஆனிச்சு அப்படின்னு சிஎம் சொன்னார் அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் திரு ஷாஜான் அவர்கள், பாபநாசம் தொகுதியோட எம்எல்ஏ, அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க, சிறுபான்மை நலத்துறை. அப்போ இவர் சொல்கிறார், இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இடம் பிடிச்சிருக்கிறோம், நாங்கள் திமுக கூட்டணியில் வழியில் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு முதல் முறையாக வாயை திறந்து சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் கூட்டணியிலேருந்து விலகிட்டோம். இத்தனை ஆண்டுகளாக உள்ளாட்சியில், நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் இணைஞ்சு பணியாற்றிட்டு இருந்தவங்க வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையோ சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் நாங்கள் தாவேக்காவுடன் தான் போகிறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. எல்லா பக்கமும் போன சோஃபா இங்கே எந்த வடிவத்தில் போணுச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சோஃபாக்கு அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வாடகைக்கு சோஃபா எடுத்து போட்டுருக்கோம். முதலமைச்சர் இது வரைக்கும் வந்ததே கிடையாது, இப்போ தான் முதலமைச்சர் வந்தார் அப்படின்னு. அப்போ இங்கேயும் ஒரு சோஃபா வந்திருக்கு. அது வாடகை சோஃபானா? இவங்கெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினா அது வாடகைக்கு வாங்கிருக்காங்க. எப்படியோ ஏதோ ஒரு வடிவத்தில் அங்கே ஒரு சோஃபா உள்ள வந்திருக்கு, சந்தோஷம். ஆனால் திமுக தனித்து விடப்பட்டிருக்கு, எல்லா கட்சிகளுமே கூட்டணி ஆதரவு விலகிக்கிட்டே இருக்காங்களா, இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? திமுக தனித்து விடப்பட்டிருக்கா இல்லை ஸ்லீப்பர் செல்ஸாக உள்ளே போயிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சொல்லி வச்ச மாதிரி அத்தனை பேருமே வரிசையாக கிளம்புறாங்க, நாங்கள் போகவே மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஏன்னா நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் ஐயுஎம்எல் வெளியில் போவாங்க, அதே மாதிரி விசிகா வெளியில் போவாங்க அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்கோம். வைகோ அவர் அவ்வளோ பேச்சு பேசினவர். திமுகவையும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை குறித்தும் ஸ்டாலின் அவர்களை குறித்தும் அவ்வளோ பேசாத பேச்சு கிடையாது. அதாவது நாம் தமிழர் கட்சி எடுத்து வச்ச வாதங்களையெல்லாம் நம்ம கருத்தியெல்லாம் எடுத்து வச்சோம், அவங்க மேலே அவங்க பண்ணுற தவறுகளை விமர்சனங்களை நம்ம நாகரிகமாக எடுத்து வச்சோம். ஆனால் இவர் அதையெல்லாம் தாண்டி அவரை வேற மாதிரியெல்லாம் பேசாத பேச்சு அவர் பேசியிருக்காரு. ஆமாம், அந்த அளவுக்கு. அதாவது 3ஆம் கட்ட தலைவர்கள், இந்த மேடை பேச்சாளர்னு சொல்லுவாங்களே, இந்த மேடையில் ஆபாச கருத்துக்களை பேசக்கூடிய எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரியான தொனியில் அவரை குறித்து ஒரு ஆபாசமான வார்த்தைகள்லாம் பேசினாங்க. அப்படி இருந்தவர் திமுக மறுபடியும் போனதுக்கப்புறம் சரி அவ்வளோதான், இன்னும் மட்டும் அவங்க வெளியிலே வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா அப்படியே யூட்டனை போட்டு வெளியில் வந்துட்டாங்க. அப்போ மதிமுக வெளியில் வந்துருச்சு. இதையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம்டு வேலையாக நடக்குதா, இல்லை இதையெல்லாம் தாண்டி இந்த மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு சொல்லுவாங்கள்ல, இது எல்லாத்தையும் தாண்டி டாக்குமெண்ட்ஸ் சோஃபா ஏதோ ஒரு வேலையை பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம இன்னும் மட்டும் தான் பார்க்கணும். ஆனால் அடுத்ததாக நேற்று எல்லாராலையும் பரபரப்பாக பேசப்பட்டது, உள்ளக்க நடந்தது எங்களுக்கு தெரியலை, ஏன் நேரலையை கட் பண்ணீங்க, ஏன் நேரலையை துண்டித்து விட்டீங்கன்னு சொல்லி பல கேள்விகள் போயிட்டு. அதாவது தீர்மானம் நிறைவேற்றிட்டு இருக்கும் போதெல்லாம் சரியாக போயிட்டு இருந்துச்சு நேரலை. இந்த நாடகம் பார்த்துருக்கும் போது திடீர்னு கட் பண்ணிட்டு விளம்பரம் தொடரும் போடுவானுங்களே, அந்த மாதிரி கரெக்டாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடவருது, இவங்க கேள்வி பதிலுக்கான நேரம் வரும்போது கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பேனரை போட்டு விட்டானுங்க, நேரலை கட் ஆகிடுச்சு. என்னடான்னு பார்த்தா உள்ளே நடக்கிற குஜிலி மஸ்தை எதையும் நம்மளால் பார்க்க முடியாதபடி கட் பண்ணிட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டால் சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நேரலையாக மக்களுக்கு தெரியப்படுத்துவோம், நேரலையில் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் அதை செய்யலை. அப்படி சொல்லி இவங்க அதை செய்யலை அப்படின்னா ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காகத்தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. யாருமே எந்த தொகுதி மக்களும் எனக்கு இன்னார் தான் என் எம்எல்ஏவாக வரணும், எனக்கு இங்கே விருகம்பாக்கத்தில் சபரிநாதன் தான் வேணும் அப்படின்னு யாரும் இங்கே கேட்கல, எனக்கு இங்கே திருவரங்கத்தில் திரு ரமேஷ் அவர்கள் தான் வரணும் அப்படின்னு யாரும் இங்கே எதிர்பார்க்கல. எல்லாரும் நினச்சது ஒரு மாற்றம் வேணும்,
இந்த ஆட்சி முறைகளுக்கு மாற்றா ஒரு கட்சி வேணும்னு தான் திரு விஜய் அவர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் செய்வாருங்கிற நம்பிக்கையில தான் ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கிற மக்கள் உங்களை தூக்கி எறியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா ஒரு நொடியில் உங்களை 2.5 வருஷத்தில் ஆட்சியில் உட்கார வச்சவங்களுக்கு நீங்கள் தவறு செய்கிறீங்கன்னா அதுக்கான பலனை உடனே அவங்க கொடுப்பாங்க. அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா தான் இருந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே அது இதுலேயும் நடந்திருக்கு. அதுலேயும் இவர் என்ன சொல்கிறாரு, அமைச்சர் ராஜ்மோகன் அவர் தான் செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறையோட அமைச்சர், அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியாது, நானும் உள்ளே இருந்தேன், லைவ் போயிட்டு இருக்குன்னு தான் நினச்சேன், ஆனால் வெளியில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது லைவ் கட் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லாருமே ஏன் பேச்சு எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க? நேற்று ஒரு ஊடகம், இப்போ நம்ம வந்து ஒரு ஊடகம் இருக்கிறோம், நம்ம ஒரு நேரலை ஒளிபரப்பு செய்கிறோம், அண்ணன் சாட்டை அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாரு, நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கிறோம். சப்போஸ் அந்த லைவ்ல ஒரு இடைஞ்சல் வருது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து யார்கிட்ட பேசணுமோ பேசி அந்த லைவை கண்டினியூ பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அதை தான் செய்வோம். அவர் வந்து இறங்கி வந்து எனக்கு லைவ் கட் ஆயிடுச்சுங்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்க மாட்டோம். ஒரு நிறுவனத்திலேயே அப்படி இருக்கும்போது ஒரு அரசாங்கத்தில் ஒரு அமைச்சர் இப்படி பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்கிறாரு அப்படின்னா இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது தெரியல. ஏன்னா ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் எப்படி பேச போறாங்க, இங்க எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கிறாங்க. ஓட்டு போடாத மக்களும் இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க லைவை கட் பண்ணிடுறீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு வேலைத்தனம்? ஏன்னா நீங்கள் வந்து காமிச்சு அதில் ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னா கூட சரி, முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு போயெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் அதையே கட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஏதோ நீங்கள் பண்ணுற குஜிலி மஸ்து மாதிரி தான். கேட்டால் இது வந்து டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு, நாங்கள் அந்த அதிகாரிகளோட பேசியிருக்கோம், அடுத்த மாதிரி தொடர்ந்து லைவ் வந்து நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். வரக்கூடிய திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நேரலை ஒளிபரப்பு செய்கிறாங்களா இல்லை அன்னைக்கு ஏதாவது டெக்னிக்கல் கோளாறு வருதாங்கிற நம்ம பார்ப்போம். ஆனால் அடுத்ததாக கும்பகோணம் அருகே 50,000க்கு மேற்பட்ட நெல் மூட்டைகள் வந்து மழையில் நனைஞ்சிட்டு சொல்லி விவசாயிகள் வந்து தொடர்ந்து கவலையில் வந்து இருக்காங்க. என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? அதாவது கும்பகோணத்துக்கு அடுத்து பட்டீஸ்வரத்தில் திறந்த வழி நெல் கிடங்கு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 25,000 டன் நெல் மூட்டைகள் வந்து மழையில் நனைஞ்சிருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திடீர் மழை வந்துருச்சு, எதிர்பாராத விதமாக நனைஞ்சிருச்சு, இதுக்கு நாங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கிறோன்னு அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறார். ஆனால் இது வந்து மழை எதிர்பாராத விதமாக வரதான் செய்யும், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு, அதாவது தாவேகா கட்சி தலைவர் நாளைக்கு இங்கே வராரு, முதல் நாள் அனுமதி கிடைக்குது, அடுத்த நாளே அங்கே வந்து நீங்கள் ஜெர்மன் டென்ட் போட்டு அவருக்கான வேலைகள்லாம் செய்ய தெரியுதுல்ல. அப்போ மழை வரும்னு தெரிஞ்சு நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? 25,000 டன் நெல், அதாவது நனைஞ்சிருச்சு காய வச்சிடலாம்லாம் இல்லை, அது முளைச்சே வந்துருச்சு. அந்த அளவுக்கு அங்கே வந்து ஒரு அலட்சிய போக்கோட அங்கே இருந்திருக்கிறாங்க. இது ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போவே இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா, இப்போ எல்னினோலாம் சொல்கிறீங்க, அடுத்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் கனமழை இங்கே வரப்போகுது, வரலாற்றில் இல்லாத, ஏன்னா இப்போ வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வெயில் அடிச்சிட்டு இருக்கு, வெளியில் போக முடியல. அப்போ இதற்கு நேர ஆப்போசிட்டாக வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் பெரிய மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அரசாங்கம் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே செய்யலை. இப்போ எல்லாத்துக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, 6 மாத காலம் காத்துருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நெல்மணி வந்து மழையில் நனைஞ்சிருக்கு, இதை பாதுகாக்கிற கூட நாங்கள் 6 மாதம் காய போடுங்க, 6 மாதம் நம்ம உட்காந்துருக்கணுமா? இது ஒரு பேசிக், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஒரு பொறுப்புக்கு வந்துட்டீங்க, ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றவன் ஒரு 3 மாதத்துக்கு டார்கெட் முடிக்கிறதுக்கு வேணால் அவன் வந்து சொல்லலாம் நான் புதுசாக சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் தன்னுடைய கடமையை செய்கிறதுக்கும் நான் வந்து புதுசாக சேர்ந்துருக்கிறேன் அப்படி சொன்னால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்க சொல்கிற பதிலாக இருக்குது. ஒரு நெல்மணிகளை மலையிலிருந்து கூட காப்பாற்ற முடியல, நீங்கள் எப்படி மனுஷங்களை காப்பாற்ற போகிறீங்க? ஆனால் அடுத்ததாக இந்த நீட் பஞ்சாயத்துங்கிறது நாடு முழுவதும் வந்து போயிட்டுருக்கு, டெலிகிராம்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து நீட்டுங்கிறது பெரிய ஸ்கேம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த நீட்டை வந்து இவங்களாவது ஒழிப்பாங்களா, ஒழிக்க மாட்டாங்களா? அதாவது இன்னைக்கு வந்து பேசுகிற எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதுவுமே செய்யலை. நீட்டை ஒழிப்போம், நீட்டை நிப்பாட்டுற ரகசியம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னாரு. அந்த ரகசியத்தை கடைசி வரைக்கும் சொல்லலை, நீட்டை நிறுத்தவும் இல்லை. இன்றைக்கி என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, தகுதி என்று சொல்லி திணிக்கப்பட்ட நீட், கொஸ்டின் பேப்பர் லீக், ஆள்மாறாட்டம், பயிற்சி மைய கொள்ளை, அச்சுறுத்தும் எக்ஸாம் ஆல் ஃபிக்ஸிங் என மாபெரும் உயிர்கொள்ளும் ஸ்கேம் ஆகியிருக்கிறது. மோசடியான நீட் தேர்வை ஒன்றிய அரசு ஒழித்தே ஆக வேண்டும். நீட் ஒழிப்பிற்காக திமுக அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளையும் சட்ட போராட்டத்தையும் தாவேகா அரசு சமரசமின்றி தொடர்ந்துட வேண்டும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீட்டுக்கு எதிராக நீட்டோட ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க, ரகசியம் இருக்குன்னாங்க, போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி நீட்டுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க, இந்த மண்ணில் நீட்டை நிப்பாட்டிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் எடுத்த மாதிரி உறுதியான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும். இவங்க எடுப்பாங்க, நம்ம 6 மாதம் காத்திருப்போம். இவங்க சொல்லியிருக்காங்க, ஏன்னா இவர் வந்து சகோதரி அனிதா மரணத்தின் போதே இவர் சொல்லியிருந்தார் நான் நீட்டை ஒழிச்சிருவேன். இப்போ மறுபடியும் சேலத்தில்
கோபிகா அப்படிங்கிற ஒரு மாணவி வந்து பலியிருக்காங்க நீட்டுக்காக. அப்போ இந்த அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்கணும். திமுக அரசு மாதிரி தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா திமுக அரசு கடைசி வரைக்கும் நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோம், நீட்டை நாங்கள் நிப்பாட்டிடுவோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரியான வாய் உருட்டுகளை நீங்கள் உருட்டாமல் உண்மையாகவே நீட்டை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை இந்த தாவேகா அரசு செய்யணும். ஏன்னா +2வோட மதிப்பெண்கள் போதுமானது. நம்மளுடைய பாடத்திட்டங்களில் நம்ம தமிழ்நாடு அரசு பாடத்திட்டங்கிறது ஒரு அருமையான பாடத்திட்டம். இங்கே 12ஆம் வகுப்பு தேர்வுங்கிறதே போதும் ஒரு மனுஷனோட தகுதியை தீர்மானிக்கிறது. அதை தாண்டி நீட்டுங்கிற ஒன்று கொண்டாந்து நம்ம மாணவர்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க வேண்டாம். அதற்கான அரசை தாவேகா சரியான விதத்தில் கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் நாடு முன் டெலிகிராமை பேன் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் ஹெலிகாப்டரில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐயோ, இவங்க பண்ணுற காமெடி இருக்குது பாருங்களேன். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது அப்படிங்கிறதுக்காக டெலிகிராமை பேன் பண்ணிட்டாங்க. சரி, டெலிகிராம் எதுக்குடா பேன் பண்ணுறீங்க அப்படின்னா டெலிகிராம் மூலியமாக தான் போகுது. ஏன் வாட்ஸ்அப்பில் போவாதா? இல்லை வேறு மெயிலில் போடல, மெயிலில் அனுப்ப முடியாதா? என்னங்கடா இது உருட்டா இருக்குது. டெலிகிராம் தடை பண்ணி வைக்கிறோம், அடுத்து வந்து ஹெலிகாப்டரில் அனுப்புகிறாங்களாம். ஹெலிகாப்டரில் இங்கேருந்து போனால் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கே ஆகாதான். எங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரே வேண்டாம், அந்த எக்ஸாமும் வேண்டாம்டா, அதைத்தான் சொல்கிறோம். ஆனால் இவங்க அதையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் வந்து டெலிகிராமை பேன் பண்ணுறோம், ஹெலிகாப்டர் மூலியமாக கொண்டு போகிறோம், அப்படி வந்து இவங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதை சீப்பை ஒழிச்சு வச்சிட்டேன், இப்போ கல்யாணம் நின்று அந்த கதையாக இருக்குது. இது லீக் ஆகாது அப்படின்னு நம்புகிறாங்க. பார்ப்போம். நான் அடுத்ததாக எல்லா எதிர்கட்சியும் கேட்குறாங்க, இது பவர்ஃபுல் ஆட்சியா பவர் கட் ஆட்சியான்னு கேட்டுட்டு இருக்காங்களா. இன்றைய தினம் வந்து தாவேக்கெல்லாம் சனிக்கிழமை முன்னிட்டு பலர் வந்து கட்சியில் வந்து இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஆஃபீஸ்லேயே கட் ஆயிடுச்சு, பனையூர்லேயே கரண்ட் கட்டு. அதாவது இன்னைக்கு வந்து முக்கியமான பிரபலங்கள் பெரிய அரசியல் ஆளுமைகள்லாம் வந்து இன்னைக்கு தாவேக்கால இணையலாம்னு சொல்லிட்டு பனையூர் போயிருக்காங்க. யாருன்னா இயக்குனர் RV உதயகுமார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் மன்சூர் அலிகான், இவங்கெல்லாம் வந்து போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு ஒளி தெரியுது, தூரத்தில் பனையூரில் ஒரு ஒளி தெரியுது, நம்ம அங்கே போயிடலான்னு போயிருக்கிறாங்க. டொப்புன்னு அங்கேயும் கரண்ட் போயிடுச்சு, அங்கேயும் கரண்ட் போயிடுச்சு. அதாவது இன்னைக்கு சென்னை முழுக்க போயிட்டு இருந்த கரண்ட்டு ECRல போணுச்சு, அப்படியே இப்போ பனையூர் வரைக்கும் வந்துருச்சு. இது அப்படியே மாநிலம் முழுக்க மின்வெட்டு இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் சென்னையில் இந்த பகுதியில் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு என்ன சொன்னார்னா, ஆவடியிலலாம் கரண்ட் கட் ஆகும்போது ஃபியூஸ் கேரியரை தூக்கிட்டு போயிட்டாங்க பண்ணார். அப்போ இங்கே பனையூரில் யார் ஃபியூஸ் கேரியரை தூக்கிட்டு போனால்? ஃபுல் செக்யூரிட்டி அங்கே இருக்குது. ஏன்னா முதலமைச்சரோட வீடு இருக்கிறதுனால மொத்த பாதுகாப்பு அங்கே தான் இருக்குது. அப்போ அங்கே யார் ஃபியூஸ் கேரியரை தூக்கிட்டு போயிருப்பா? அதுக்கு அமைச்சர் ஆதவ் சொல்கிறாரு, இல்லை இங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரில் பிரச்சனை, அதனால தான். டிரான்ஸ்ஃபார்மரில் பிரச்சனைனா மின்சாரத்துறையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த கேள்வி வருது இல்லையா? ஆட்சியை குறை சொல்லுவாங்க எல்லாம். டிரான்ஸ்ஃபார்மர் சரியில்லைன்னா ஆட்சியை தான் குறை சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் என்ன வேற ஒரு மாநிலத்தோட கட்டுப்பாட்டில் கீழே வருதா, இல்லை மத்திய அரசு கட்டுப்பாட்டு கீழே வருதா? டிரான்ஸ்ஃபார்மர் சரியில்லைன்னா நீங்கள் தான்ப்பா பொறுப்பு. நேற்று சென்னையில் மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சதுன்னா நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதல்ல என்ன பண்ணிடணும், எங்கெங்கெல்லாம் வந்து பழுதடைஞ்ச டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, எங்கெங்கெல்லாம் மின்மாற்றி மாற்ற வேண்டியிருக்கு, எங்கெங்கெல்லாம் மின்சார உயர்களை மாற்ற வேண்டியிருக்கு, அதையெல்லாம் உடனடியாக செஞ்சுருக்கணும். லிஸ்ட் எப்பயுமே துறையில் வந்து வச்சுருப்பாங்க, துறையில் இருக்கும். ஆமாம், எதெல்லாம் பழசு, எதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது, எதை எப்போ மாற்ற அந்த லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அதை எடுங்க, முதல்ல உடனடியாக எங்கெங்கெல்லாம் மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றுங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. 1 மாதம் ஓடிடுச்சு. ஆனால் இன்னமும் சொல்கிறாங்க 6 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும். இன்னும் 5 மாதம் தாண்டா இருக்குது. 5 மாதத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்துடும், மழைக்காலம் வந்துடும். இதையே நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் அடுத்து என்ன வேலை பண்ண போகிறீங்க? பவர்ஃபுல்லாக பவர் கட்டாங்கிறது 6 மாதம் கழிச்சு தான் பார்க்கணும். அப்படின்னா எல்லாத்தையும் 6 மாதம் கழிச்சு தானா விடிஞ்சிடும். ஆனால் அடுத்து நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்தநாள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய காங்கிரஸ் கட்சியினர்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸ்டாலின் அவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களும் வாழ்த்து தெரிவிச்சு. அதுக்கு அவர் போட்ட ரிப்ளை தான் இப்போ வந்து பேசு பொருளாக இருக்குது. ஆமாம், எல்லோரும் வாங்க ஒன்றா சேர்ந்து நிற்போம் அப்படின்னு. இதை வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக எல்லாருக்கும் நன்றி போடுவாங்களே, பர்த்டேன்னு பொதுவாக வந்துச்சுனாவே ஃபேஸ்புக்கில் எல்லாரும் போடுவாங்க, ட்விட்டரில் போடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சுருப்பாங்க, உங்களின் வாழ்த்திற்கு நன்றி, அன்பிற்கு நன்றி. அந்த மாதிரி இவர் என்ன போட்டார், இவருக்கும் போட்டார் அவருக்கும் போட்டார். என்னன்னா, வாங்க நம்ம இணைஞ்சு செயல்படுவோம் வரக்கூடிய தேர்தல்கள் அப்படின்னு. இது எப்படி இணைஞ்சு செயல்பட முடியும்? இவங்க தாவேகா, இவங்க திமுக தீய சக்தின்னு சொல்லி இவங்க ஜெயிச்சிருக்காங்க. தாவேகா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி சொல்லி இவங்க நிற்கிறாங்க. இவங்க 2 பேரோட கையும் ஒன்றா நான் பிடிச்சி நிற்கிறேன் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர் சொல்கிற மாதிரி தான், நீ ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா இந்த பக்கம் நில்லு, நீ என்ன நடுவில் நிற்கிற, உன்னோட கொள்கை தான். அப்போ என்ன கொள்கையை நீ கொண்டு வர போற? இப்போ இவங்க 2 பேரும் எளியும் புனியுமா நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க 2 பேரோட கையை நான் பிடிச்சிக்குவேன், வாங்க நம்ம சேர்ந்து நிற்போம், பிள்ளைகளா ஒன்றா அனுப்பணும். அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே தாவேக்காக எல்லா கட்சிகளும் உள்ளே வந்துருச்சு கூட்டணிக்கு. அடுத்து திமுகவையும் உள்ளே கொண்டாந்துருவோம் அப்படின்னு அப்படி நம்புறாரு நம்ம பப்பு. எல்லாரும் வந்தாச்சு, போகவே மாட்டேன்னு சொன்னால் ஐயுஎம்மும் வந்தாச்சு. இன்னும் அங்கே மீதி இருக்கிறது பார்த்தோம்னா திமுக மட்டும்தான் மீதி இருக்குது. அதையும் நம்ம கூப்பிட்டுக்கோ அப்படின்னு நினைக்கிறாரு போல. என்ன பப்பு, இதெல்லாம் ஒரு காமெடியா? என்னப்பா தனியாக கடையை விரிச்சிருக்கா, இங்கே வந்து நீங்கள் யாருமே இல்லை கடையில், யாருக்கு டீ ஆத்துறீங்க, வாங்க இங்கே உட்காந்து ஆத்துவோன்னு கூப்பிடுறாரு. அதே மாதிரி இந்த காங்கிரஸ் கட்சியை வந்து நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னா, உண்மையாக சொல்லணும்னா
இந்த 2011, 12, 13 அது குறிப்பாக அந்த 13 மாணவர் போராட்ட காலங்கள் தமிழில் பொது வாக்கெடுப்பு கோரி மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த காங்கிரஸுங்கிற கட்சிகள்லாம் பார்த்துருக்கேன். கடைசியாக பார்த்தீங்க? கடைசியாக நான் பார்த்தேன். அப்போ தான் உண்ணாவிரதம்லாம் இருந்தோம்னா மிரட்டுவாங்க வந்து உண்ணாவிரதம்லாம் இருக்கக்கூடாது, போராடக்கூடாது. அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த மண்ணில் காங்கிரஸுங்கிற ஒன்று கிடையாது. நம்ம காங்கிரஸ் கட்சி கொடியவோ இல்லை காங்கிரஸ் கூட்டத்தையோ காங்கிரஸோட பொதுக்கூட்டத்தையோ எதையுமே நம்ம பார்க்கல. தேர்தல் பரப்புரையில் கூட காங்கிரஸ்காரங்க வந்தாங்க பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. திமுக வரும், அது கூட காங்கிரஸ். திமுகவோட மேடையில் ஒரு ஓரமாக காங்கிரஸ்னு ஒருத்தர் வந்து பேசிட்டு போகிற அவ்வளோதான். ஆனால் இப்போ பார்த்தோம்னா திடீர்னு கொடியை கட்டுறாங்க, ஃப்ளெக்ஸி பேனர் வச்சுருக்கிறாங்க, நீர்மோர் பந்தல் திறக்கிறாங்க. டேய், சென்னையில் மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சு எல்லாம் காய்ச்சலில் சுற்றிருக்காங்க, இவன் நீர்மோர் பந்தல் போட்டிருக்கான். ஆனால் விளக்கணைங்களா என்னன்னு பார்த்தா எங்கள் பப்புக்கு பிறந்த நாள், ராகுல் காந்தி பிறந்த நாளாம், அதுக்கு அடாத மலையில் நீர்மோர் பந்தல் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி இந்த காங்கிரஸ் வந்து இப்போ தான் ஒரு புது ரத்தம் திரு விஜய் அவர்கள் பாய்ச்சிட்டு இருக்கிறாரு. இந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு விஷயத்தை இவர் ராகுல் காந்தி சொல்லிட்டாப்ல, அது என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம்னா நாளை தினம் மீண்டும் அரசியல் தெரியும். நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.